எனக்கு ஆஸ் அ கிட்டு வந்து இங்கே அமரன்னு ஒரு படம். ஸோ அது நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. அவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாங் அந்த அந்த சாங்கில் வந்துட்டு நான் அப்போ தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் கூட தேட்டரில் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அது வந்து அதான் அது மேபி 5-6 இயர்ஸ். ஆனால் அதை நான் அவ்வளோ மெமரியில் அப்படியே இருக்குது. ஏன்னா எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ அது நான் மறக்கவே மாட்டேன். அவர் படுற கஷ்டத்தை வந்து நான் பார்த்து நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து உன் இடத்துல இருந்தேன்னா சத்தியமா அவட கிவன் அப் லாங் பேக். சரி இது இல்லைன்னா வேற பண்ணிக்கலான்னு நான் விட்டுருப்பேன். ஆனா அது விடாம. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட என்னன்னா, என் தாத்தாவோட பேரு லெக்ஸி. இந்த ஜெனரேஷன்ல எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா, நீங்க விடி சினிமாஸ்ன்னு போட்டுக்கோங்க, வி சினிமாஸ்ன்னு போட்டுக்கோங்க. நானே சொன்னேன் விசியா மாத்திடலாம். இல்ல, என் தாத்தாவோட பேரா தான் இருக்கணும் அப்படின்னு he was so particular about it that he refused. சென்டிமெண்ட் தான் சார். அதாவது இட்ஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம். அதனால எனக்கு அதில் மாற்ற விருப்பம் இல்லை. சரி அவர் பண்ணலைன்னா நான் இது இல்லை. அது எந்த பேராக இருந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். நல்ல கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக எந்த பேராக இருந்தாலும் ரீச் ஆகட்டும். ஸோ நேம் டசன்ட் மேட்டர், லெட் இட் பி அண்ட் சேம்.